أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ் மாதத்தின் ஆகச் சிறந்த 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த தினங்களில் அமல் செய்வதென்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக நெருங்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். இந்த நேரங்களில் குர்பானியை பற்றியும் ஹஜ்ஜை பற்றியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சிறுக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, இந்த மார்க்கத்திலே அல்லாஹுடைய விஷயத்தில் எவ்வளவு மும்முரமாக உங்களால் அறப்போர் புரிய முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் போர் புரியுங்கள். முறைப்படி அதை செய்யுங்கள், ஏனோ தானோ என்பதல்ல. ஹுவஜ் தபாக்கும், உங்களை அவன் தேர்வு செய்திருக்கின்றான். ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த தீனிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை. மில்லத அபீக்கும் இப்ராஹீம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமாகும். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கபுலு வஃபீ ஹாதா, அவன் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயரிட்டிருக்கின்றான், இப்போதும் அப்போதும். ஏற்கனவே உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயரும் உங்களுக்கு முஸ்லிம்தான். இப்போது அல்லாஹு தாலா உங்களுக்கு வைத்திருக்கும் பெயரும் முஸ்லிம்தான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கபுலு வஃபீ ஹாதா. அல்லாஹு தாலா இதையெல்லாம் ஏன் செய்திருக்கின்றான்? நீங்கள் அறப்போர் புரியுங்கள், உங்களை அவன் தேர்வு செய்திருப்பது இந்த தீனிலே எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் கடைபிடிக்கும்படியாக அதை வைத்திருப்பது. அதே போன்று இந்த தீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீன், உங்களுக்கு அவன் முஸ்லிம்கள் என்று பெயரிட்டிருக்கின்றான். இவையெல்லாம் அவன் ஏன் செய்திருக்கின்றான் என்பதற்கான காரணத்தையும் சேர்த்து பேசுகின்றான். லியகூனர் ரசூலு ஷஹீதா அலைக்கும் வதகூனு ஷுஹதா அலன் நாஸ். ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சியாளராக நிற்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சியாளராக அவர் நிற்பார்கள். அதே போன்று வதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளராக நிற்பீர்கள். நாம் இந்த சமூகம், இந்த உம்மத் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய சமூகமாக நாளை மறுமை நாளையில் நிற்கும். எனவே ஃபஅகீமுஸ்ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள். எந்த நேர தொழுகையையும் அசட்டையாக உலகத்தினுடைய வேலைகளில் ஈடுபட்டு விட்டுவிடக்கூடிய அளவில் உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டாம். ஃபஅகீமுஸ்ஸலாஹ், தொழுகைக்கு முன்னுரிமை கொடுங்கள், அதை நிலைநாட்டி கொண்டே இருங்கள். வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். வஅதஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இஅ்திஸாம், பல்லால் கடிப்பது என்பது 2 வகைப்படும். ஒன்று முன்பற்களால் கடிப்பது கூட கடிப்பதுதான், கடவாய்ப்பற்களால் கடிப்பது கூட கடிப்பதுதான். இந்த கடவாய்ப்பற்களால் கடிக்கக்கூடிய கடி என்பது மிகவும் கெட்டியாக இருக்கும். எதை முன்பற்களால் லேசாக கடிக்க முடியாதோ அதை கடவாய்ப்பற்களால் பிடிச்சு வலுவாக கடிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம். இப்போ இஅ்திஸாம் என்றால் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹுவ மௌலாக்கும், அவன்தான் உங்களுடைய எஜமானன், அவன்தான் உங்களுடைய பொறுப்புதாரி. இவனை விட்டுவிட்டு நீங்கள் நீங்கி விடாதீர்கள். ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், எஜமானனாக இருப்பதில் அவன்தான் சிறந்தவன். அவனை தாண்டி வேறு எஜமானனை, வேறு பொறுப்பாளனை சிறப்பான அடிப்படையில் நீங்கள் கண்டு கொள்ள முடியாது. வ நிஅமன் நஸீர், உதவி செய்வதிலும் அவன்தான் சிறந்தவன்.
நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் உங்களுடைய எஜமானிடத்தில் கேளுங்கள். உங்களுடைய பொறுப்புதாரியாக நீங்கள் அவனை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதவியாளராக அவனை ஆக்கிக் கொள்ளுங்கள். அவன் அதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் அவன் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும். அவன் சொல்வது என்ன? இப்ப மறுபடியும் வாங்க ஃபஸ்லன் அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்களை இங்கு சொல்லி இருக்கின்றானோ இது ஒட்டு மொத்தத்தையும் ஒரு முஸ்லிம் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய தினம், இந்த குர்பானியினுடைய நேரம், இவை இரண்டையும் எந்த புனிதரிடமிருந்து அல்லாஹு தாலா நமக்கு கொண்டு வந்து காட்டினானோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மையப்படுத்தி பேசுகின்றான். முதல் விஷயம், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். ஹுவஜ் தபாக்கும், இதை நீங்க மறந்துடாதீங்க. ஹுவஜ் தபாக்கும், இந்த தீனுக்காக வேலை செய்வதென்பது மிகப்பெரிய குடுப்பனை. அல்லாஹு தாலா உங்களை அவனுடைய தீனுக்கு, மார்க்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். ஹுவஜ் தபாக்கும், நீங்கள் அதற்காக வாருங்கள். உங்களை அவன் தேர்வு செய்திருப்பதென்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், பொக்கிஷம். ஒரு கால் அவன் உங்களை தேர்வு செய்ததற்கு பின்னால் இந்த தீனின் படி நடக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் மனம் போன போக்கிலே சென்றால், அவன் உங்களை நீக்கிவிட்டால், அவன் உங்களை துரத்திவிட்டால், அவன் உங்களை துச்சமாக தூக்கி எறிந்து விட்டால், இனி அரவணைப்பவர்கள் வேறு எங்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஹுவஜ் தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த தீனில் எந்த சிரமமும் இல்லை. ஒரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னை போட்டு ஏன் இப்படி சோதிக்கிற? இவ்வளோ சோதனைகள் எனக்கு ஏன்? இப்போதான் 80 வயசாகி குழந்தையே இல்லாம கிட்டத்தட்ட 85-86 வயசுல எனக்கு இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தாய். கொஞ்சம் வளர்ந்து 16-17 வயசு வரும்போதெல்லாம் அதே குழந்தையை அறுக்க சொல்ற, எப்படி உனக்கு மனசு வருது? இப்படிலாம் பேசவே இல்லை. பிறந்த குழந்தையாக மனைவி மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆள் இல்லாத பாலைவனத்துல கொண்டுட்டு போய் விட சொல்ற, ஏன் இப்படி சொல்ற? இதுல என்னதான் இருக்கு உனக்கு? உன் பிரச்சனை தான் என்ன? இப்படி அல்லாஹ் கிட்ட பேசவே இல்லை. எதை அல்லாஹ் சொன்னானோ இதை அவன் சொன்னான், நாம் செய்ய வேண்டும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்? இதனுடைய நுட்பம் என்ன? இதனுடைய தத்துவம் என்ன? அதெல்லாம் ஆராயவே இல்லை. எதை அவன் சொன்னாலும் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஏதோ ஒன்று இருக்கும். அவன் சொன்னால் நாம் செய்ய வேண்டும். அவன் எஜமான், நாம் அவனது அடிமை. அவன் வேலை வாங்குபவன், நாம் வேலை செய்யக்கூடியவர்கள். அவன் நம்மை தேர்வு செய்திருக்கின்றான், நமக்கு சன்மானம் கொடுக்க இருக்கின்றான். நாளை மறுமையில் அவனுடைய மன்னிப்பையும் அவனது சொர்க்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் நமக்கு தர இருக்கின்றான். அதற்காக உயிரை கொடுத்தாலும் குறைவுதானே தவிர சோதனைகளை பற்றியெல்லாம் இது சிரமம், இது கஷ்டம் பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான முஃமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருடைய வாழ்வியலை எப்படி அமைத்திருக்கின்றானோ, எப்படி டிசைன் பண்ணி இருக்கிறானோ அதை அப்படியே பொருந்திக் கொள்வார். அதில் இஅ்திராஸ், ஆட்சேபனை செய்து கொண்டிருக்க மாட்டார். ஏன் அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி வச்சிருக்கிறான்? ஏன் அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான்? ஏன் இப்படி? அல்லாஹ் எதை தருகின்றானோ நிச்சயமாக அதற்கு பின்னால் அவனுக்கே அறிந்த நுட்பமான நுணுக்கங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தீனில் சிரமம் இல்லை என்று அல்லாஹ் பேசுகின்றான். இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதில் எந்த சிரமமும் இல்லை. ஒருவேளை தீனை கடைபிடிப்பதில் சிரமம் இருக்கின்றது என்று ஒருவர் பேசுகிறாரானால் தீனின் மீது பற்றில்லாமல் இருக்கிறார் என்பது பொருள். எந்த ஒரு வேலையையும் காதலித்து அன்போடு செய்வதற்கும் அதை துச்சமாக கருதி வேண்டாவிருப்பாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு தொழுகையை அன்போடு அல்லாஹுக்காக செய்யக்கூடிய நேரத்தில் அது அவருக்கு இலகுவாக இருக்கும். அதே ஒரு தொழுகையை வேண்டாவிருப்பாக ஒருவர் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் அது அவருக்கு சிரமமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கே தவிர தொழுகை என்பது பாரதூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசி காட்டுகின்றான். இப்போ அல்லாஹ் இங்கு சொல்றான், உங்களை தேர்வு செய்திருக்கின்றான்,
உங்களிடத்தில் தீனுடைய வேலையை வாங்கி இருக்கின்றான். ஆனால் இந்த தீனில் எந்த சிரமமும் அல்லாஹ் வைக்கவில்லை. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீன். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இந்த இடத்தில் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு வைத்த பெயர் முஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்த பெயர் முஸ்லிம். யூதர்களும் நஸ்ரானிகளும் சண்டையிட்டு கொண்டார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்காக பேசுகின்றான். மாகான இப்ராஹிமு யஹூதியும் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியும் இல்லை நஸ்ரானியும் இல்லை. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் நேர்த்தியான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிமாக அவர் இருந்தார். அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். இவ்வளவு அழகான பெயரை விட்டுவிட்டு இன்று முஸ்லிம்களுடைய சமூகம் அவர்களுக்கு எத்தனை வகையான பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெயர்களை வைத்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இந்த பெயரை விட அழகான ஒரு பெயர் வேறு எதுவும் இல்லை. யார் என்ன கேட்டாலும் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கு முஸ்லிம் என்ற சொல்லை விடவும் அழகான ஒரு சொல்லில்லை. ஏனென்றால் இந்த பெயரை நமக்கு வைத்தது அல்லாஹ் என்று அவனே சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிமீன் மின் கபுலு வஃபீ ஹாதா, இந்த பெயர் இந்த ஜெனரேஷனுக்கு வைக்கப்பட்டதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்தான். அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தாலா அவர்களை பின்பற்றிய முஃமின்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டான். இப்போதும் உங்களுக்கு அல்லாஹு தாலா முஸ்லிம் என்றுதான் வைத்திருக்கின்றான். மின் கபுலு வஃபீ ஹாதா, அப்போதும் அப்படித்தான், இப்போதும் அதே பெயரைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதே நேரத்தில் உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாளராக நிற்பார்கள். நாளை மறுமை நாளையில் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாட்சியாளராக உங்களை அல்லாஹ் நிற்க வைக்க இருக்கின்றான். எப்படி தேர்வு செஞ்சிருக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு வேலையை, பொறுப்பை அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. ஆனா நம்முடைய சமூகம் இப்போது வரைக்கும் மசாயில்களில் சண்டையிட்டு கொண்டிருப்பதை தவிர வேறு எந்த விதமான விஷயத்தையும் செய்யவில்லை. எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் இங்கு தந்திருக்கின்றான். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு சாட்சி சொல்வீர்கள், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுக்கு சாட்சி சொல்வீர்கள், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுக்கு சாட்சி சொல்வீர்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹு தாலா இந்த தீனிலே உங்களை தேர்வு செய்து இந்த தீனுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா உங்களை கூட்டிச் செல்கின்றான், அழைத்து செல்கின்றான், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். ஆனால் நம்முடைய சமூகம் இந்த சிந்தனையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் மறுமையையும் மறந்து, மறுமையில் நம்முடைய பொறுப்பை மறந்து, மறுமையில் நம்முடைய சமூக பொறுப்பை மறந்து, ஒட்டுமொத்த விஷயத்தையும் மறந்து ஒரு சாரார் உலகம் 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 என்று உலகத்திற்கு பின்னால், மறுசாரார் இவ்வளவுதான் மார்க்கம் என்று குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதை போன்று எந்நேரமும் மசாயில் மசாயில் மசாயில், இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று சண்டையிட்டு கொண்டு முஸ்லிம்களுடைய சிந்தனையை அடுத்த அளவிற்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை இன்னொரு சாராரை இப்படி பல வகையாக பார்க்கலாம். இதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக உடைக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் உங்களை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். இந்த தீனுக்காக நீங்கள் உழையுங்கள், உழைப்பை கொண்டு வாருங்கள், அதுவும் முறைப்படி செய்யுங்கள். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, எவ்வளவு தீவிரமாக உங்களால் செய்ய முடியுமோ முனைப்போடு அவ்வளவு அழகாக இந்த தீனுக்காக நீங்கள் செய்யுங்கள். கடைசியாக அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்து வாருங்கள். இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் இணைத்து சொல்வதென்பது, இந்த இரண்டும் ஒரு மனிதருடைய, ஒரு முஸ்லிமுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த இரண்டையும் பாருங்கள். ஃபஅகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இது அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற நினைவை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். நாம் இந்த உலகத்தில் தனித்து விடப்படவில்லை. மறுமையில் நாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்வோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்போம். கண்டிப்பாக அவன்தான் நாம் அவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவன் உதவி செய்யாவிட்டால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று உள்ளத்தை அவன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கும். ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதென்பது
இந்த உலகம் நம்மை இழுப்பதென்பது பொருளாதாரத்தின் பக்கம். பொருளாதாரத்தின் பக்கம் உலகம், வியாபாரம், வீடுகள், வசதிகள் என்று பொருளாதாரம் இழுத்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் விட்டு செல்ல போகின்றீர்கள், இதை கூட்டிச் செல்ல போவதில்லை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இந்த பக்குவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுது கொண்டே இருக்க இருக்க உங்களை அது அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும். ஜகாத் கொடுத்து கொண்டே இருக்க இருக்க, சதகாவை செய்து கொண்டே இருக்க இருக்க உலகத்தை விட்டு அது உங்களை தூரமாக்கி கொண்டிருக்கும். உலகத்தின் பக்கம் நெருக்காது. சதகாவையும் ஜகாத்தையும் நீங்கள் அதிகமாக செய்ய செய்ய உலகத்தில் இருந்து அது உங்களை தூரப்படுத்தும். இது நம்மளுடையது அல்ல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நாம் இதை மீண்டும் இங்கு செலவு செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வம் என்று இந்த இரண்டினுடைய கன்குலேஷனாக மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வஅ்தஸிமு பில்லாஹ். இதற்குத்தான் இந்த இரண்டையும் சொல்கின்றோம். அல்லாஹ் பேசக்கூடிய வாக்கியம் புரியுதா? வஅ்தஸிமு பில்லாஹ், இறுக்கமாக நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இறுக்கமாக பற்றி பிடிப்பதற்கான பயிற்சி தான் தொழுகையை தொழுது கொண்டே இருங்கள், ஜகாத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். தொழுகை அல்லாஹின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கும், ஜகாத் இந்த உலகத்தை விட்டு உங்களை தூரமாக்கி வைக்கும். வஅ்தஸிமு பில்லாஹ், உங்களுடைய வேலை அல்லாஹ்வை நீங்கள் பத்திரமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பத்திரப்படுத்துவதல்ல, உங்களை நாளை மறுமையில் நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்வதற்காக. வஅ்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். ஹுவ மௌலாக்கும், ஏனென்றால் அவன் உங்களுடைய எஜமானனாக இருக்கின்றான். ஃபநிஅமல் மௌலா வநிஅமன் நஸீர், பொறுப்புதாரிகளில் சிறந்தவன் அவன்தான், அதே போன்று உதவி செய்பவர்களில் சிறந்தவன் அவன்தான். இங்கு உண்மையான ஒரே ஒரு நோக்கம், ஒட்டுமொத்தமாக 2 நாட்களாக இந்த விஷயத்தை சொன்னது. மில்லத் அபீக்கும் இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீன் என்பது வெறுமனே குர்பானி கொடுப்பதல்ல. வருடத்தில் ஒரு முறை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாறை கேட்டுவிட்டு உச்சு கொட்டிவிட்டு கடந்து செல்வதற்காக இந்த தீனை பற்றி நாம் பேசவில்லை. மாற்றமாக அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் குர்பானி கொடுப்பது உண்மையானால் ஒட்டுமொத்தமாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீனை முழு மூச்சாக பின்பற்றுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழமாக அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தை நம்மால் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய இந்த கடைசி வசனத்தில் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்பானியை ஏதோ வருடத்தில் ஒரு நாள் கொடுத்தோம், வசதி இருக்கும் பட்சத்தில் ஹஜ்ஜுக்காக சென்றோம், ஏதோ ஒரு கடமையை முடித்து விட்டோம் என்பதல்ல ஒரு முஃமினுடைய நோக்கம். வாழ்நாள் முழுக்க குர்பானி எதை நமக்கு நினைவூட்டுகின்றதோ அந்த தியாகத்தின் அடிப்படையிலேயே வாழ்வதுதான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.